திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள வெள்ளக்கெவி கிராமத்தில் கள்ளத்துப்பாக்கி புழக்கத்தில் இருப்பதாகவும் கொலை நடந்துள்ளதாகவும் வனக்குழுவின் தலைவர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கிராமத்தில் வனக்குழு தலைவராக 5 ஆண்டுகளாக இருக்கும் ஈஸ்வரனை மாற்ற வேண்டும் என்று வனக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட நிலையில் அவர் கிராம மக்களுக்கு பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அந்த கிராமத்தில் கள்ளத்துப்பாக்கி பயன்பாடு, கொலை உள்ளிட்ட குற்றங்கள் நடந்தாலும் தன்னை மீறி அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதே வெள்ளக்கெவியில் யாரும் கள்ளத்துப்பாக்கி வைத்ததில்லையா? ஏன் முன்பு இருந்ததை விட இப்போ அதிகமாக கள்ளத்துப்பாக்கி வெள்ளக்கெவியில் இருக்கின்றது. எனக்கும் தெரியும், வனத்துறைக்கும் தெரியும். யாரும் வேட்டையாடவில்லையா? வெள்ளக்கெவியில் யாரும் வனவிலங்குகளை வேட்டையாடவில்லையா? நம்ம ஊரில் மீனாட்சி சுந்தரம் கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார். இதை பற்றி காவல்துறைக்கோ வனத்துறைக்கோ பிரச்சனை வந்துள்ளதா? இதற்கு முழு சம்பந்தமாக இருந்த டிவிபி வைரவனை பற்றி இதுவரைக்கும் ஏதாவது தகவல் வெளியே வந்துள்ளதா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.